விழப்பா. அது இல்லாட்டி நீங்க ஒரு ஒரு விஷயம் அடிக்கும்போது நெத்தி பொட்டுல தர்ஷிக்காக, நீ எல்லாம் மக்கள சந்திக்காத வரைக்கும் தான் இந்த வீட்டுக்குள்ள தள்ளிட்டு போ முடியும். மக்கள சந்திச்சுட்டு வர்றது தான் கேம். நீ மக்கள ஒரு தடவ போய் சந்திச்சுட்டு வா. அப்போ உனக்கு ஒ ஒ ஒன் நீ விளையாடுற போக்குல இருக்கிற விஷயம், அதாவது இங்க இருந்து காணாம போயிடுறேன்னு சொல்ற அந்த விஷயம் உண்மையா பொய்யான்றது தெரிஞ்சு போயிடும். என் பார்வையில நீ காணாம போறேன்னு சொல்றத வந்து நீ மக்கள சந்திக்கிற, நான் உன்ன நாமினேட் பண்றேன்னு. இதுல இன்னொரு பயங்கரமான சூட்சமம் என்னன்னா, இப்போ ஒருத்தங்க நாமினேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஹெட் கவுண்ட் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு என்ன ஹெட் கவுண்ட்ல போகுதுன்னு. அந்த ஹெட் கவுண்ட் மோர் தேன் அது இவரு வந்து எப்ப வேணாலும் ட்விஸ்ட் வைப்பாருன்னு வைங்க. ஆனா இருந்தாலும் ஹெட் கவுண்ட் 3 3, 4, 5 மோர் தேன் 5 இந்த 3ல இருந்து மேல இருக்கிற எல்லாரையுமே வந்து அவர் நாமினேஷன்ல போட்டுறாங்க அவங்க. சோ கிளவரா நெறைய பேர் 2 தாண்ட மாட்டேங்குது. 1, 2ன்னு அந்த வண்டி வந்து 2யே தாண்ட மாட்டேங்குது. அந்த நாமினேஷன் குடுக்குற அந்த கிரவுட்ல மக்கள சந்திக்காதவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் சந்திக்க வச்சுருங்க. சந்திக்க வச்சுட்டீங்கனாலே, அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கேட்வே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் வந்து ராயன் வந்து வந்த இவங்களே வந்து இவங்க மக்கள சந்திக்காதவர் ராயன். வைல்ட் கார்டுல ராயன போடணும். ராயனுக்கு ஓட்டு கிடைக்குதா இல்லையான்றது எங்க தெரிய வரும்னா, அதை விட ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் கம்பேட்டிபிலிட்டியில வந்தா ராயன் டேஞ்சர் ஜோனுக்கு போறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு தான் சுத்தி சுத்தி கேம் சொல்லல போயிட்டே இருக்கும். சார் சார் அது நீங்க நல்லா தைரியமே இல்ல நல்லா சார். விளையாடுறவங்க கிட்ட வந்து நீங்க அதெல்லாம் சொல்லணும் சார். இவங்க இந்த மாரி யோசிச்சு ஏன்னா, எந்த அளவுக்கு முட்டாளா இருந்தா, ஒட்டுமொத்த பேரும் ராணுவ ஓட்டு போடுறானுங்க. ஒட்டுமொத்த பேரும் ரஞ்சித்த சொல்றானுங்க. யார் யார் நாமினேஷன்ல இப் வரலன்றத பார்த்து அழகா போடணுன்ற அந்த ஒரு இது கூட இல்ல உங்களுக்கு. இப்ப இவங்க கான்ஃபிடன்ஸ் எப்படி தெரியுமா போயிடுச்சு? நான் பாக்குற வரைக்கும் இந்த லாஸ்ட் 4 வீக்ஸ்ல பரவால்ல, நாமினேட் ஆனா ஃப்ரீயா விடு மச்சி. கண்டிப்பா இந்த தடவை நம்ம என்எஃப்பி ஜெயிக்கிறோம். அதுல உன்னை நாங்க காப்பாத்திடுறோம். அப்படி முடிவு பண்ணிட்டானுங்க. இப்ப நாளைக்கு நாமினேஷன்ல பாருங்க, சௌந்தர்யா அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதனால நாமினேட் பண்றோம். அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நாமினேட் பண்றோன்னு ஒரு 10 பேர் நாமினேஷன் பண்ண போறாங்க. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்ஸோட சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாமினேஷன் அப்படின்ற அந்த டாஸ்கை விட ஒரு இன்டெலிஜென்ட்டான ஃபேக்டர் ஆஃப் பாய் ஒருத்தன் இன்க்ளூடிங் முத்துக்குமரன் இருந்தானா, அவன் ஒரு வார்த்தை சொல்றான், எனக்கு வந்து சௌந்தர்யாவை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு. அது அவன் ஒரு டிராமாக்காக ஒன்னு செட் பண்றான் பாத்தீங்களா? அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒரு கேம் பிளான் பண்ணோம்னா என்னன்னா, சௌந்தர்யாவோடைய ஆக்ஷனை வைப்ரண்டா அந்த மொத்த வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி செட் பண்ணாத வரைக்கும் சௌந்தர்யா மீது இருக்கிற இம்பாக்ட் ஆனந்தி மாதிரி டவுன் ஆகாது. கடைசி வரைக்கும் சௌந்தர்யாவை நீங்க எவ்வளவு நாமினேட் பண்ணாலும் சௌந்தர்யா அதை ஒரு பாசிட்டிவ் வேல அதை கன்வெர்ட் பண்ணிட்டு போறதுக்கான பல அதர் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால தான் வாரம் வாரம் ஈஸியா இருக்கு. நான் ஓட்டுன்ற கான்செப்ட்லயே பேசல. நான் சொல்றது என்னன்னா, இமேஜ் டிஃபேம் பண்ற ஒரு மெத்தடாலஜி இருக்கு தெரியுங்களா? அது வந்து உண்மையான அந்த செய்கையில இருந்து பேசுறது. இப்போ உண்மையா ஒரு ஸ்லட் ஷேம் பண்ற ஒரு மேட்டரை எடுத்து பேசுறதோ, அது மாதிரியான ஒரு மேட்டரை எடுத்து தெளிவா உடைக்கணும். உடைச்சு அடிச்சுட்டா அப்படின்னா தான் விஷால வெளில எடுக்க முடியும், சௌந்தர்யா வெளில எடுக்க முடியும். இல்லைன்னா இவங்க எல்லாம் நாமினேட் ஆனாலும் திருப்பி உள்ளதான் இருப்பாங்க. சார் தைரியமே இல்லை சார் யாருக்குமே. சாரி ரெட்ரோ விக்கி, ஒரே நிமிஷம் ஒரு கருத்து சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் பேசுங்க சார். ஓப்பனாக சொல்லணுன்னா வந்து தைரியமே கிடையாது சார். ஒரு என்ன தெரியுமா, இங்கே ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கும் கூட்டிகிட்டு சுற்றுறதுக்கு தான் வந்திருக்காங்களான்னு தெரியல. உண்மையாக சொல்லணுன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் இவரோட பிளே என்னோட ஆட்டத்தை வந்து தடுக்குது, இவர் இந்த கேமில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. போன வாரம் சரியாக விளையாடல, வரும் வாரம் சரியாக விளையாடணும், அவரோட கேமை இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அவரோட கேமை நான் இன்னும் பார்க்கல, அவர் கேம்லேயே இல்லை. ஏன் இதெல்லாம் ஒரு காரணமா ஐயா நாமினேட் பண்ணுறதுக்கு? நாமினேஷன் சொல்லும்போதே அவர் இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற 2 நபர்களை சரியான காரணத்தோடு கூறுங்கள்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. நீ அடுத்த வாரம் நல்லா விளாடணும்னு சொல்லிட்டு அவனை போய் நாமினேட் பண்ணனா லூசா நீன்னு நான் கேட்குறேன். உனக்கு அந்தளவுக்கு கூடவா அறிவு இல்லை? வெளியே போனோன்னா அவனோட நீ என்ன 1 மாதம் பழகுவா, 2 மாதம் பழகுவா, 3ஆவது மாதம் நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிடுவா, அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். இங்கே அதுதான் நடக்க போகுது. அதுதான் ரியாலிட்டி. அதை யாருமே உணர மாட்டேங்கிறாங்க.
நீங்கள் என்ன ஹாய் பாய் சொல்லிப்பீங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சீசன் 8 கண்டஸ்டன்ட்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிப்பீங்க. ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ் யாராவது ஒரு 4 ரஞ்சித் மாதிரி ஆளு யாராவது ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்டுன்னு. அதுக்கு நான் அதில் 4 பேர் பார்த்துட்டு ஸ்மைலி போடுவாங்க, மீதி இருக்கிற 15 பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க, இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது அதிகபட்சம். இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து நட்பு புண்ணாக்கு பருத்தி கொட்டைன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு நாமினேஷன் பண்ணுறதுக்கு கூட தைரியம் இல்லைன்னா எதுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்றதான் கேள்வி. ஒரு சுவாரஸ்யமுமே இல்லையே, இதுக்கு எதுக்கு போகணும்? புடிச்சு போட்டுக்க சார் அவங்களுக்கு ஜெயில. ரவி சார், இப்போ நீங்க இவ்வளவு அதாவது ரேங்கிங் சாரி, ஆக்சுவலா ஆடிங் ஃபியூல் டு தி பாயிண்ட். அவர் ஒரு நல்ல அவர் சொன்ன ஃப்ளோலயே எனக்கு பிடிச்ச ஒரு மேட்ரு, அந்த சீசன் 8 குரூப் சான்ஸே இல்ல. அப்படி ஆல்ரெடி வெளில வர ஒன்னொன்னு முட்டிட்டு தான் நிக்குது. என்னெல்லாம் தர்ஷா திட்டி போட்ட ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணா நீங்களாம் உழுந்து சிரிப்பீங்க. பிகாஸ் ஆஃப் யூ எவ்ரிபடி காலிங் மீ ஃபேக். எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல. இல்ல அப்படி ஒரு குரூப்னு வந்தாலும் உங்களா ஆட் பண்ண மாட்டாங்க அந்த குரூப்ல. 100% அப்படியே குரூப்னு வச்சிருந்தாலும் அவங்க குரூப்பா இருப்பாங்களே தவிர என்னைய சேர்த்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் சொல்றேன், ஆல்ரெடி தர்ஷாக்கா வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்களால அப்படி என்னம்மா நீ நான் போனதுக்கு அப்புறம் தான் நீ விளையாடவே ஆரம்பிச்ச, நீ நல்லா விளையாடம்மா, நீ வந்து பெரிய பிளேயர், நீ என்ன பாய்ஸை திணற விட்ட, ஆனா உன் விஷயத்த எங்கேயோ கம்மி சமையல்ல வச்ச பாரு, அங்கதான் நட்டுல வைக்கல லட்டுல வச்ச பாரு அப்படின்னு நான் என்னென்னமோ சொல்லி ஒப்பேத்தி நம்மளாம் வந்து எல்லாம் மறந்துடணும் அப்படின்லாம் சொல்லி இப்போ ஒரு மாதிரி அவங்கள கூல் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள தர்ஷா அதர் லெசன் அதை கேட்டுட்டு இருக்காங்களா சார்? அதர் லெசன்ல தர்ஷா குப்தா கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா அக்கா இல்ல நான் கரெக்டா தான்க்கா பேசுனேன். ஐயோ உங்களை பத்தி தப்பாவே பேசலக்கா. இல்ல சார், முடிஞ்சா கூட்டு வாங்க சார் ஒரு நாள் ஸ்பேஸுக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன், உனக்கு தெரியல, உனக்குலாம் எவ்வளவு நீ வெளில வந்ததுக்கு நான்லாம் வந்து ஒரு நைட் சாப்பிட்டு காலைல வரைக்கும் உணவரத்துல இருந்தேன்னா சொன்னேன். பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீ யோசிக்காத, மறுபடியும் போட மறுபடியும் போடுறேன் பாருங்க போய் அப்படி இப்படின்னு. ஐயோ அவங்க நானும் நினைச்சுக்கிட்டேன், என்னடா அது எப்போ கொட்டை திருப்பி உள்ள விட வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்களேன்னு அவனுங்க உள்ளுக்குள்ள இருப்பாங்க நினைப்பானுங்க. எவ்வளவுதான் அவங்களா விருப்பப்பட்டாதான் வெளியே போக முடியும் போல் இருக்கு, இல்லைன்னா திருப்பி ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்ல சார், இதுல இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸோட மனநிலையை நினைச்சு பாருங்க. வெளியே உள்ள இருக்கும் போது நம்ம வேற லெவல் மாசு தூசு, இது ஆட்டம் புதுசு, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், வெளில அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. அப்புறம் அவங்களே ஷோ பார்த்துட்டு இருக்கிறதுலயே அது வந்து இப்ப ஒரு 6 பேர் போனாங்கல்ல, அவங்க மெதுவா எல்லார்கிட்டையும் எல்லா ஃபேக்டையும் சொல்லிட்டாங்க போல. எல்லா ராயன்லாம் வந்து கிளியரா சொல்லிட்டான். அதனால அந்த ஃபேக்ட் தெரிஞ்சு போச்சு போல. இல்லைன்னா நான் ஓப்பனா சொல்றேன், அந்த ஒரு சின்ன லாஜிக் தான், இல்லைன்னா ஏங்க டாஸ்கே முடிஞ்சு போச்சு, சாரி ஆளே எலிமினேட் ஆயிடுச்சு, இவங்க கதையில இந்த சேட் ரோல் நான் பிளே பண்ணுமா? இதெல்லாம் வந்து சும்மா இருக்கிறேன். ராயன் போய் தீபக் நேத்து டிரைவர் ரோல் சார் உங்களுக்கு. அப்படியா? ஆமா, நேத்து அந்த இன்னொரு ட்ரிப் போனாங்க தெரியுமா, கதை கண்டினியூ பண்றதுல. நீங்க ஒரு பஸ் ஓட்டுறீங்க, ஆர்ன ஒரு பஸ் ஓட்டுறாரு சார். வாங்கடா உங்களை பேய் ஓட்டுறேன். ஆக்சுவலா என்னன்னா இவங்க ராயன் போய் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ராணவா ராயனா யாரோ ஸ்மோக்கிங் ரூம்ல தீபக் கிட்ட பேசிட்டாரு நிறைய விஷயத்த. ராயன் சொல்லியிருக்காப்ல. ஏன்னா இன்டர்வியூ வரைக்கும் அப்படியே அந்த ஸ்மோக் ஜோன்ல ஒருத்தர பேசும்போது கேட்டுச்சு, அது கவனிச்சிங்களான்னு தெரியல. ரெட்ரோ விக்கி ரொம்ப நேரமா ஏதோ பதிவு பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லுங்க ஐயா. பெருசாலாம் அதுவும் இல்லை சார். இப்போது நாம் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மாதிரி குரூப்பிசமோட போகுது அப்படின்னு. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் ஷுட் நாமினேட் பாய்ஸ், பாய்ஸ் ஷுட் நாமினேட் கேர்ள்ஸ்ன்ற மாதிரி பெஸ்ட் வர்ஸ்ட்டுக்கு. அப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். இல்லை, கேர்ள்ஸுக்கு பெஸ்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க, இந்த பாய்ஸுக்கு பெஸ்ட்டாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயும் அப்படிதான் வரும், அப்போ அப்படிதான் வரும். இல்ல அப்படி பண்ணாலும் அது ஒரு இந்த கேமே வந்து வைல்டு கார்டு வெர்சஸ் ஃபர்ஸ்ட் வந்தவங்க மாறிடுச்சு சார். எல்லாருமே வைல்ட் கார்டு வந்தவங்க தான் அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மெஜாரிட்டி, இவங்க மைனாரிட்டி.
நாளைக்கு ரேங்கிங் டாஸ்க் அது மாதிரி வந்தால் கூட மெஜாரிட்டி பார்க்கணும்னு சொன்னால் இவங்க 6 பேர் ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கும் மற்றவங்க இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இப்போ நடக்குது ராணுவ வர்ஷினிக்கு அதான் சார் நடந்துட்டு இருக்கு. அதுதான் பண்ண போறாங்க அவங்க. இனிமே ராணுவ அடிக்க மாட்டாங்க, வேணா பாருங்க. கிளாப்ஸ் வந்துருச்சு இல்ல. ஆனா ஒண்ணு ரெட்ரோ சொன்ன பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வந்து ஆக்சுவலா கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் நாமினேட் பண்றதும் பாய்ஸ் கேர்ள்ஸ் நாமினேட் பண்றதுன்றத வச்சா கேர்ள்ஸ் வந்து அந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றத அவங்களுக்கு யூனிக்கா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளா மறுபடியும் எப்படின்னா காமனான ஒரு எனிமியை தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு காமனா இருக்கிற எனிமியை தான் உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட வச்சுட்டு அந்த நான் சொல்றது பெஸ்ட்டுக்கு கூட ரொம்ப லாஃபுல்லா சூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒர்ஸ்ட்டுக்கு வந்து அப்படிதான் சூஸ் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த விஷயத்துல வந்து ஃபேக்டா தான் எடுப்பாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து எப்பவுமே கோர் டார்கெட் 3 பேர், ஜாக்லின், சௌந்தர்யா, ஆனந்தி. இவங்க 3 பேர் தான் கோர் டார்கெட்டு. மிச்சவங்க எல்லாம் வந்து டார்கெட்டா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல போடலான்னு இவங்கள தான் போட ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பனிஷ்மெண்ட்னும் போது ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கட்டுமேன்னு அவங்களுக்கு பிடிக்காதவங்க கண்டிப்பாக கொத்து விடுவாங்க. இல்ல ரவீந்தர் ப்ரோ, இன்னொன்னு சொல்றீங்களே, இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா பாய்ஸ் வந்து வீக்லி வந்து நமக்கு யார் வேணுமோ அவனை வந்து நம்ம கேப்டன் ஆகணும் அடுத்த வாரத்துக்கு. அதுக்காக வந்து எனக்கு பொறுத்தவரைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்ம் ட்ரை பண்றாங்க. இதே வந்து ஆப்போசிட் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் யாரு வந்து வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தானே போடுவாங்க. கரெக்ட். இல்ல நான் தான் சொல்றேன், நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து கேர்ள்ஸ் ஃபேக்டா ஆடுவாங்கன்னு சொல்றேன் நான். எஸ் எஸ் எஸ். நீங்க சொல்றது வின் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு போடலனாலும் ஃபேவரா இருப்பாங்கன்றத கூட நினைச்சு போடுவாங்க. இப்ப தர்ஷிகாலாம் விஷால், அருண், அப்புறம் சத்யாக்கெல்லாம் ஃபேவரா இருப்பாங்க அப்படின்ற ஒண்ணு இருக்கு. பவித்ரா ஃபேவரா இருப்பாங்கன்ற அப்படியும் மாறும். அந்த ஃபேவரட்டிசமும் வரும், அதுலயுமே வரும். ஆக்சுவலா அகைன் நம்பர் ஆஃப் ஓட்டு தானே, திருப்பி மறுபடியும் அது 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 அந்த பிளேய வந்து இருக்கும். பட் ஆனா அன்லாஃபுல்லா பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவனை எலிமினேஷன் இப்போ ஒரு சென்ஸ் இருக்கணும். ஏன்னா நாமினேஷன் நம்ம யாரை பண்றோமோ அவனையே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த வாரத்துல அப்படின்னு நம்ம வாயால சொல்ற மாதிரி வந்துச்சுன்னா அடுத்த வாரத்துக்கு ஒருவேளை இந்த வாரம் மக்களால் தப்பிக்கப்பட்டால் நம்ம அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்க்கு எலிஜிபிள் ஆயிடுவான். ஸோ நம்ம இந்த வாரம் ஒருத்தரை நாமினேட் பண்ணிட்டு அவனையே அந்த வாரத்தோட எண்டில் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் ஒருவேளை சொல்லாம ஒருவேளை யோசிச்சு கிரியேட்டிவ் டீம் கேர்ள்ஸை வந்து பாய்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லாம வச்சிருக்காங்களோ நான் நினைக்கிறேன். இருக்கலாம். அல்காஃப் பேசுங்க. அல்காஃப். ஓகே. கொஸ்டின் நேத்து நான் தாத்தாட்டையும் கேட்டேன், உங்க வியூ சொல்லுங்க. நேத்து முத்துக்குமாரன் வந்து அந்த தர்ஷிகாட்ட பேசுவார்ல, எனக்கு பயமா இருக்கு சௌந்தர்யாவில, அவர் ரொம்ப கிளவர்னு நம்ம தெரியும். நான் வந்து அதை எப்படி பார்த்தேன்னா, நான் தர்ஷிகா கேம் அவரு அடிக்க மாதிரி தான் பார்த்தேன், சௌந்தர்யா டார்கெட் பண்ண மாதிரி நான் பார்க்கல. தர்ஷிகா கேமை புரிஞ்சுக்கிட்டது அவர் தான். அது ஒண்ணு. இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு இந்த வீடு ஸ்வாப் ஆகுதுல்ல, அதுல வந்து பாய்ஸுக்கு இப்போ முக்கால்வாசி நெகட்டிவ் ஆன காரணமே இந்த மாதிரி ஓவரா டாஸ்க் கொடுத்து ஓவரா அது பண்ணனாலதான். இதே இது கேர்ள்ஸுக்கு நெகட்டிவ் ஆக வாய்ப்பு இருக்குதானே, ஒரு லிமிட்டோட பண்ண, அதுக்கு மேல அவங்களும் ஓவரா இவங்களை வச்சு செய்யணும்னு ஆரம்பிச்சா உங்களுக்கும் பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குதானே? இதே ரெண்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா இதுல என்ன பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? பாய்ஸ்க்கு பேக் ஃபயர் ஆகி அவங்களுக்கு என்ன ஏதாவது நெகட்டிவா டேமேஜா, இல்ல வீக்கெண்ட்ல திட்டுறாங்களா, இல்ல எந்த விதத்துல உங்களுக்கு ஏதாவது பேக் ஃபயர்ன்ற ஒரு பேக் ஃபயர் வீக்கெண்ட்ல இல்ல, நம்ம உட்கார்ந்து திட்டிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி சொல்றேன் சார். அத வந்து பேக் ஃபயர்ன்றதை விட டிசைரபிள் அட்வான்டேஜா தான் அவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா ஆப்போசிஷன் வந்து யோசிக்காம இருக்காங்கன்றத தனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த டாஸ்கை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சுவாரஸ்யமும் குறையுது, டாஸ்க்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால. பட் இது கேர்ள்ஸுக்கு மாறும் பொழுது கேர்ள்ஸ் வந்து இதை வந்து எவ்வளவு இன்டெலெக்சுவலா அவங்க ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்றதுல போடுறாங்களோ அதுல இருந்து இவங்களுக்கு இப்ப நமக்கு சுவாரஸ்யம் ஜாஸ்தி. இப்ப நம்ம புலம்புறது நிறுத்திட்டு சூப்பர்ரா செய்யறாங்கல்ல அப்படின்னு. இப்போ ஒரு டர்ன் ஒண்ணு இருந்தது உண்மையிலேயே, இப்ப தர்ஷாவை சொன்னதுனால சொல்றேன். தர்ஷா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ தர்ஷா மட்டும்தான் பாய்ஸை டார்ச்சர் பண்ணிருப்பா. ஆக்சுவலா அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவா பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி அவங்க கூடயே உட்காந்துட்டு சடனா திரும்பி கேள்வி கேட்கறது, அங்கேயே திரும்பி என்ன சொல்றது புட் டவுன் பண்றது ஒரு மாதிரி. பட் மற்றபடி மற்றவங்க எல்லாம் போனாங்கன்னா ஒரு மாதிரி பாண்டிங்கை தான் கிரியேட் பண்ணிக்கிட்டாங்களே தவிர
அந்த பிளேயோட சுவாரஸ்யம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ மேபி ஸ்வாப்பு ப்ளஸ் ரூல்ஸு அது ஃபைன் டியூன் ஆகி பிளே மோடுக்கு மாறும் பொழுது நான் நம்புறது என்னன்னா அதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஆக்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அந்த பேக் ஃபயரு இப்ப கேர்ள்ஸ் வந்து இப்ப நீங்க நினைக்கிறீங்களா பனிஷ்மெண்ட்னு அந்த மோடு இல்லாம இதை யூஸ் பண்ணணும். அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அதனால அவங்களும் ரியலைஸ் பண்ற மாதிரியும் பிளஸ் அட் த சேம் டைம் அவங்க கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் மாதிரி ஒரு மாதிரி ரிஜிடா சீரியஸா ஒரு கேம் பேட்டர்னா விளையாட மாட்டேங்கிறாங்க ஒரு சில நேரத்துல. இப்ப அங்க இந்த முத்துகிருஷ்ணனா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், முத்துக்குமரனா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், அவங்கலாம் இந்த கேமா மட்டுமே பாக்குறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க உப்பு இல்லாம இல்ல சாப்பாடு இல்லாம இருக்கிறது, இல்ல சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒன்று பண்ணிட்டு பண்ணா அவங்க உண்மையா அங்க டிக்கெட் வந்து ரொம்ப சீரியஸாவே கேம் விளையாண்டுரும். இங்க என்னன்னா இவங்க உண்மையிலேயே லைட் ஹார்ட்டட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஃபேவரா போயிடுறாங்க பாய்ஸ்க்கு. அதை அவங்க எப்பவுமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இவங்களும் வந்து கேம்னா கேம் விட்டு கொடுக்க ஆனதாச்சு பாத்துக்கலாம், போட்டி போட்டுக்கலாம் அந்த கன்சர்ன். இப்போ ஒண்ணும் இல்ல, சாச்சனா பண்ணதையே வந்து சாச்சனா வந்து பண்ணதை பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு அவங்களே வந்து சாச்சனாக்கே லைட்டா ஊசியை குத்திடணும். என்னம்மா தனியா நாமினேஷனுக்கு வரக்கூடாதுன்னு பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்றியா? இப்படி பண்ண நாமினேஷன் பண்ண மாட்டாங்கன்னு தானே பண்ணேன். ஆனா சும்மா கேட்டா உனக்கு அது இதுன்னு அப்படி சொன்னாதான் அந்த பொண்ணு அடுத்த தடவை ரூலை மீறதுக்கு யோசிக்கும். இல்லைன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோரிங் தான். இது நாமினேஷன்ல கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிறதுக்கான ஒரு பிளே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட மைண்ட்ல வந்து நம்ம ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். யாருக்கும் பர்சனலா அவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது, இவங்களுக்கு பண்ணக்கூடாது இல்ல. இவங்க அந்த கேம் ரேஷன்ல ஜெயிக்கணும், ஜெயிச்சு சர்வை பண்ணும். அதுதான் இந்த கேம் ப்ரோட்டோடைப். பண்ணும் போது வர சஃபரிங்ஸ்க்கு பிக் பாஸ் பார்த்துப்பாரு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் இந்த பொண்ணு பண்றதுன்றது தனிப்பட்ட முறையில வந்து கேரிங்கா இருக்கும். இதே பொண்ணு வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து போற அந்த மெச்சூரிட்டி இல்லாததுதான் நாங்க லேகா பாக்குறேன். நான் தனியா போய் கொடுத்தேன் அப்படின்னு என்னுடைய ஷேருன்னு அங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது மாதிரி இந்த கேமை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்க்கணும். ரூல்ஸை பார்த்துட்டு மற்றபடி சுவாரஸ்யத்துக்கு இன்ஜெக்ட் பண்ணி ஆடுற கேம் மெத்தடாலஜி ஆச்சுன்னா நம்ம எல்லாம் இப்ப புலம்புறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. இல்லைன்னா மறுபடியும் ஸ்வாப் ஆனாலும் இவங்க திருப்பி இதே இந்த பேட்டர்னை ஜெனரலைஸ் பண்ணி நார்மலா இப்படிதான் விளையாட போறாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அது போர் அடிக்கும். சார் போன சீசன்ல அக்கா பிளே சார் அவன் அந்த இடத்துல தர்ஷிகாவை சுத்தி விட்டான், பெர்ஃபெக்ட்டா சுத்தி விட்டான். சாச்சனா கார்டு வந்து யூஸ் ஆகல, அதனால இப்ப தர்ஷிகா கார்டு அடுத்த வாரம் கார்டு மாறும், பான் மாறும். இல்ல நான் வந்து இத வந்து தர்ஷிகாவை அடிக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலா என்னன்னா அவனை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகாவே மைண்ட் செட் பண்ணிருப்பான். முத்துக்குமரன் வந்து ஒரு பிளேயரை பார்த்து பயப்படுறாருன்னு தர்ஷிகா உள்ள போய் பேசுறதுக்கோ இல்ல தர்ஷிகாவை தாட் ப்ராசஸை டைவர்ட் பண்றதுக்கோ இல்ல இன்னொரு விதத்துல தர்ஷிகாவை வந்து என்ன சொல்றது முத்துக்குமரனே பயப்படுறான் அப்படின்றத நம்பாம தர்ஷிகாவும் நம்புற மாதிரி நம்பிட்டு நம்பாம கூட இருந்திருக்கலாம். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த கேம்ல வந்து தர்ஷிகாக்கு ஆமான்சாமி போடுற மாதிரி ஒரு ஷி கேம் வித் வெல் ப்ரிப்பேர்டு. அவங்க இந்த இடத்துல 50th ரேக் எப்படி இருக்கணும், 100th ரேக் எப்படி இருக்கணும், எல்லாம் ரொம்ப ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த இன்னொரு ஆங்கிள் என்னன்னா ரயன் உள்ள போனதுல வெளியில சவுண்டோட ஆர்மியை பத்தி பேசுற அந்த மேட்டர் அப்டேட் கிடைக்கும் பொழுது அவன் இன்டைரக்டா இன்னொரு மீனிங் என்னன்னா ஷி கேம் ப்ரிப்பேர்டுன்றத சொல்றது வெளியில அந்த பொண்ணுக்கு எந்த விதத்திலயும் டவுன்ஃபால் ஆகாத அளவுக்கு கிரிப் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதையும் இன்டைரக்டா மீன் பண்றான். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் ஹவுஸ் அந்த ரூல் இருக்கும்போது யாராவது ரூலை பிரேக் பண்ணாங்கன்னு வைங்களேன், தண்ணியை கட் பண்ணிடுவாங்க, கேஸை கட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து அசால்ட்டா ரூல் பிரேக் நடந்துட்டு இருக்கு. நீங்க உங்களுக்குள்ளேயே பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த மாதிரியான ரூல்ஸ், அதாவது எப்படின்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த வீட்டுக்கு போக கூடாது, அந்த வீட்டுல இருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது இப்ப சாஜனா வந்து சும்மா கேஷுவலா நைட்டு போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு பிக் பாஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாரு? ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அப்புறம் எப்படி உங்களுக்கு சீரியஸ்னஸ் வரும் கேம்ல? கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா இந்த பொண்ணு நைட் இப்படி வருது, இந்த மாதிரி வந்து
ரூல்ஸை டைவர்ட் பண்ணிட்டு போகுது அப்படின்ற அந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய மீடியம் வழக்கம் போல வீக்கெண்ட்ல வருது. அப்படி வீக்கெண்ட்ல வரும்பொழுது நீங்க பிக் பாஸ் ஏன் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த இடத்துலயே அவரு இந்த சுகருக்கு எப்படி ஜாக்லினை புடிச்சு கையோட கூட்டு போய் பிடிச்சாரோ அது மாதிரி சாஞ்சனாக்கு வந்து ஒரு லெட்டர் வர வச்சு கேர்ள்ஸ் டீம் முன்னால் படிக்கவும் அப்படின்னு சாச்சனா கையிலேயே கொடுத்து, நான் நேற்று நைட்டு ரூல்ஸை மீறி அந்த பக்கம் போனேன், அதனால் இன்னைக்கு முழுவதும் கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து இது கிடையாது அது கிடையாதுன்னு அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு பண்ணாதான் அது நடக்குமே தவிர அவர் ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்னா ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் த ஃப்ளோ. அதாவது இந்த பேட்டர்னா இந்த ரூல் பிரேக்கோடைய சாய்ஸை வந்து நான் பாய்ஸ்க்கு கொடுத்துறேன். ஆனா இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், ரூல் பிரேக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இந்த பொண்ணு இந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் வர்றதுக்கு இந்த பொண்ணுக்கு பாய்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டா, பாய்ஸ் இப்ப நீங்க கேக்குறீங்க இல்ல நாங்க எங்களுக்கு ஓகே தான், நாங்க தானே வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு இப்ப வந்த பொண்ணை நாங்க ஒன்றும் அப்செக்ட் பண்ணலையே அப்படின்னா அந்த ரூலுக்கு வயலேஷன் ஒண்ணுமே கிடையாது. பிக் பாஸ் உள்ள போது பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஆனா நீங்க அந்த போன சீசன் சொன்னீங்க பாத்தீங்களா, அது உண்மையிலேயே ரூல் பிரேக் ஆச்சுன்னா கண்ட்ரோலே அவர்கிட்ட தான் இருந்தது. அதனால அவர் வந்து இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து அந்த பவர்லாம் எதுவும் கொடுக்கல. இங்க என்னன்னா இங்க பாய்ஸ்க்கு அந்த பவரை கொடுத்ததுனால இப்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல பாய்ஸ் வந்து ஓகே வாங்க நான் வர சொல்றோம்ல நீங்க தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு தானே. ஆமா ஆக்சுவலா போன வாட்டி கொடுத்த ரூல் வந்து பிக் பாஸ் கொடுத்த ரூல். இங்க வந்து இவங்களே ஒரு ரூலை வந்து எழுதிக்கிட்டாங்க. இருக்கிறதுனால இது நடுவுலயும் நடந்திருக்கு பிரதர். ஆக்சுவலா நீங்க கவனிக்க மாட்டீங்க, நடுவுலயும் யாருக்குமோ ஒண்ணு நடந்தது. இப்போ சுனிதா வந்து போய் தட்டுக்கு கை கழுவணும்னு நின்றுட்டு இருப்பாங்க, தீபக் போக விடாம இருந்துகிட்டே இருப்பாரு. ரொம்ப நேரம் தீபக் போக விடாம நின்றுட்டு இருப்பாரு. அப்ப நான் அந்த டைம்ல பின்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்பதான் நான் கவனிச்சேன், எதுக்குமா நீ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, இல்ல என்னால தட்டு கழுவணும், தீபக் போக விட மாட்டேங்கிறாரு, ஹி இஸ் நாட் ஃபாலோவிங். சரி நான் தண்ணி கொடுக்கறதுக்காக நான் தண்ணிக்கு பர்மிஷன் கொடுக்கறது எனக்கு பவர் இருக்கிறதுனால தண்ணிக்கு பர்மிஷன் தரேன், நீ உள்ள போ அப்படின்ட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க ஒன் வே ஆர் அதர் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஐ மீன் பவர் நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்ற போது. சார் கரெக்ட். இப்போ இதே வந்து சாட்சனாக்கு பொதுவா பாய்ஸ் டீம் வந்து இப்போ அந்த சைடு போயிருந்தா இது அவங்க ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கியிருப்பாங்கல்ல, கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து 100% ஆக்குவாங்க. 100% ஆக்குவாங்க. அவங்க வெயிட்டிங் ஃபார் தி சிச்சுவேஷன் அங்கதான் நடக்கவே மாட்டேங்குது. அவங்க ஏதாவது நடந்தாதான் போச்சேன்னு வெயிட் பண்றாங்க. பட் ஆனா அங்கேயும் பாருங்க, அந்த எலமெண்ட் ஆஃப் ஸ்கோப் யாருக்கு போகும்னா, மேபி இப்ப இன்னொருத்தன் ரயன் சேர்ந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரயன், விஷால், ஜெஃப்ரி, விஷால் கூட பெருசான்னு வச்சுக்கோங்க, ரயன், ஜெஃப்ரி இவங்க மூலியமான பீப்புள் வேணா அந்த பக்கம் எகிரி குடிச்சு போயிடலாம் போல் இருக்கு. மத்தவங்க யாரும் பெருசா போக மாட்டேங்கிறாங்களே. அது கரெக்டா சார். ஆனா அவங்க கன்ஃபார்மா விட மாட்டாங்க. காலையில இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி ஆனந்தி ஒரு திட்டி ஒரு மணி நேரம் பேசி ஒரு ஒன் டே ஃபுல்லா இதை கண்டென்ட் வச்சிருப்பாங்க சார் அவங்க. ஆமா, அதுக்கப்புறம் அது ரொம்ப ஹார்டா போயிடுச்சுன்னா ஒரு பக்கம் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட் சார். ஆக்சுவலா இந்த கேம இன்னொரு ஆங்கிள் சீரியஸா புரிஞ்சுட்டு இருந்தால், அதாவது நாம் செகண்ட் வீக் ஆடணுன்றது ரூலை பிரேக் பண்ணி கேமை சுவாரஸ்யமாக்கலாம். அந்த ரூல் பிரேக்குக்கு பயப்படுறதுதான் பயங்கர பயப்படுறாங்க. அதெல்லாம் வந்து நான் கத்துக்கிட்டதே எங்க அக்கா வனிதா அக்கா, விசித்ரா அக்கா, இவங்க எல்லாம் வந்து சும்மா அந்த ரூலை பிரேக் பண்ணி அதுல வந்து சுவாரஸ்யத்தை எக்ஸைட் பண்றதுதான் கேம். ஆக்சுவலா அந்த ரூலை பிரேக் பண்றது என்னமோ பாய்ஸ் டீம் கிட்ட அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி பயந்துகிட்டு நகர வேணான்றாங்க. சார் இப்போ வந்து விஷால் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. ஆனா அந்த கை இடுப்பு மேல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆனந்தி வந்து என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்த கேர்ள்ஸ் டீமையும் அப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு சார் எல்லாத்துக்கும். இப்போ பாய்ஸ் டீம் கொடுக்குற டாஸ்கை எடுக்க பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதான் சார், சேச்சுரேட் ஆகி வராங்க ஃபைனலா அந்த பாயிண்ட்டுக்கு. சேச்சுரேட் ஆகி போயா இது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்ற அந்த டேர்முக்கே ரொம்ப சேச்சுரேட் ஆகி இப்பதான் வராங்க. ஆக்சுவலா இது அவங்க முதலையே சொல்லலாம். அது என்ன நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு டிக்னிஃபைடா கொடுங்க, இப்படிலாம் கொடுத்தா சரியா இருக்காது, நல்லா இருக்காது. கரெக்ட். கிரிட் அண்ட் க்ளோரின்னு சொல்ற ஸ்பீக்கர் அப்ப சீனிவாசன் பேசுங்க.
நீங்க பேசுங்க. ஆ, அதான் சார் இப்போ வந்து முத்துக்குமரனோட கேம் எப்படி போயிடுச்சுன்னா லாஸ்ட் 2 வீக்கா ஃப்ரண்ட்ல நின்று ஆடாம பேக்ல நின்று ஆடுறாரு. எப்படின்னா போன வீக் வந்து அருணை வந்து நாமினேட் பண்ண பெஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணது முத்துக்குமரன். இப்போ இந்த தடவை இந்த வீக் வந்து விஜய் விஷால ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணது இனிஷியேட் பண்ணது அவரு தான். ஆனா ஒஸ்ட்ன்னு செலக்ட் பண்ணும்போது கரெக்டா செலக்ட் பண்றாரு. பெஸ்ட்ன்னு செலக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு யாரெல்லாம் பேக்ல நின்று அடிக்கிறாங்களோ அவங்கள கேப்டன் ஆக்க விட்டு அடிக்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அருண் இந்த வாரம் எதுவுமே அடிக்கவே இல்லையே. ஆக்சுவலா அடிக்கிறாருன்றது தாண்டி இந்த பல பேர் வெறுப்பு, அதாவது நாம ஒண்ணு செய்ய போனா கூட அதிருப்தின்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ரோல் வந்து கிடைக்காம இருக்கிற எப்படி பார்த்தாலும் அருண் நாமினேட் ஆனாலும் அவன் எலிமினேட் ஆக மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப கிளவரான மூவ் அருணை மூவ் பண்ணது. ஸோ தட் அருண் வந்து ஆப்போசிஷன் தானே நாமினேஷனுக்கு கண்டஸ்டன்ட் சூஸ் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு அருண், ஜாக்லின், மஞ்சரி, இன்னும் ஒரு 3-4 பேர் கிட்டக்க உண்மையிலேயே வந்து ஒரு மாதிரியான வெறுப்பை சம்பாரிச்சிருப்பாரு பீங் ஆன் கேப்டன். ஸோ அது வந்து பெரிதளவு ஆக்சுவலா முத்துக்குமாரோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்போ இவங்க நாமினேஷனுக்கு வரும்போது அருணை வந்து கேப்டன்ஷிப்ல நடந்த ஈவெண்ட்ஸை வச்சே கூட அவங்க சொல்லலாம். இதுல 2 பாயிண்ட் இருக்கு சார். இப்ப எப்படின்னா பெஸ்டா செலக்ட் பண்ணிட்டு அவங்க எவிக்டும் ஆக மாட்டாங்க, அடி வாங்குவாங்க. இப்ப எப்படி சொல்றேன்னா இந்த வீக் வந்து ஜாக்லின்ட்ட மோதினாரு அருண். போன வீக்குமே அதை பண்ணாரு. ஜாக்லின்ட்ட வந்து நைட்டு சாப்பாட்டுக்காக அடி வாங்கியிருப்பாரு, போயிட்டு சண்டை போட்டுட்டு இது பண்ணிப்பாரு. அந்த ஈகோல ட்ரிகர் ஆனதுனாலதான் அருணும் செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த ஈகோ இப்ப என்னத்துக்குன்னா இவங்க எல்லாம் போய் பின்னாடி பேக்ரவுண்ட்ல மார்க் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்காக நீ போய் அடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்டா செலக்ட் பண்ணி விட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், அங்க வந்து ஒரு குரூப்பிசம்ன்றதை தாண்டி ஒரு 5 பேர் தானே ஓட் டிசைடிங் ஃபேக்டருக்கு இருக்கிற மெஜாரிட்டி கேங்கு. அந்த கேங்ல இருக்கிற யாரையாச்சும் ஒருத்தரை கிராக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இல்லாட்டியும் அவங்க அந்த ஓட் போட்டு அவங்க அதை தான் சூஸ் பண்ண போறாங்கன்னு இவனுக்கே தெரியும். ஈஸியா கெஸ் பண்ணிருப்பான். இவன் வந்து எல்லாரும் ஒரு ஆள் வந்தாச்சு. அப்ப இன்னும் ரோ படி இன்னும் வராதது விஷாலும் தீபக்கும் மட்டும்தான். ஐ திங்க் ரஞ்சித் சார் வரல நினைக்கிறேன். அப்ப கீழே ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். ரசிகன் மியூட் பண்ணுங்க, ரசிகன் பேசிட்டு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கேட்டிருக்காங்க, சௌந்தர்யா பத்தி தர்ஷிகா கிட்ட பேசுறாரு இல்லையா, எப்படி கரெக்டா அவங்க புட்டு வைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கேம், அவங்க கேமை கெஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம வந்து எல்லாருமே கூட வெளியில ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு அவரும் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காருன்றது வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. கண்டஸ்டன்டால ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கணிக்கிறாரு அப்படின்னா அவங்க கேமரு அப்படின்னு கணிக்கிறாரு. அதே இது நீ எப்படி கணிக்கிறன்றது தர்ஷிகாவால ஏன் இது பண்ண முடியலன்றதுதான். அவங்க பல இடத்துல வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுறப்படுறதுனால தானே அவங்களுக்கு இப்ப எல்லாம் ஒரு டவுட் வருதுல, இவன் உண்மையிலேயே நம்ம கிட்ட பிடிச்சிதான் பேசுறானா, இல்ல உண்மையதான் பேசுறானா, இல்ல நம்மள பிளேயரா தான் ஆடுறானான்னு எப்பவுமே அந்த கன்ஃபியூஷனை செட் பண்ணியே வச்சிருக்கிறதுனால இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பிளேயரு, இவரை முழுசா நம்பி ஒரு விஷயத்துல லாக் ஆயிடக்கூடாதுன்ற அந்த தாட் ப்ராசஸ் முதலே விதைச்சிட்டான். ஸோ ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டியில வந்து இஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர்ன்றது எப்ப ரிஜிஸ்டர் ஆயிடுச்சோ அதுக்குள்ளேயே இது எல்லாமே அடங்கும். இப்ப கணிச்சு வச்சபடி இப்ப என்ன ஒரு பாயிண்ட்னா, முத்து சொல்றத பிளைண்டா ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள தர்ஷிகா மாதிரியான பிளேயருக்கு வந்து தாட்டா இருக்கும். ஆனா முத்து வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாவே சொல்லிட்டு இருக்காரு சார் எல்லாத்துலயுமே, சௌந்தர்யா தான் பெஸ்ட், சௌந்தர்யா தான் பெஸ்ட் ப்ரோ வந்திருக்காரு. வாங்க ப்ரோ மேல. சார் சௌந்தர்யா எப்ப சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, சௌந்தர்யா வந்து எப்ப வந்து நான் உன்னையதான் ஆப்போன் பண்ண போறேன், உன்னதான் வந்து இன்னமேட்டுக்கு நான் உனக்கு தான் வந்து இதாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார்ட்டிய போய் சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்தே ஒரு நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, முத்துக்குமாரை மட்டும்தான் ஸ்பெசிபிக்கா போய் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால இவர் நோட் பண்ணிட்டு தனித்தனியா போய் அடிக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும்
நான் பர்சனலா பாக்குறது எப்படின்னா, முத்துக்குமரனுக்கு சௌந்தர்யாவுக்கு வெளியில என்ன மாதிரியான கம்ஃபர்ட் அண்ட் என்ன மாதிரியான ரீச் இருக்குன்றது உள்ள போன ரயனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவுபட ரீச் ஆனதுனால நமக்கு என்ன மாதிரியான காம்படிட்டிவ் ஃபைட் இருக்கும்னு அவன் இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல சில பீப்புளோடைய ரீச் இப்படி போனா எப்படி அவனுக்கு இப்போ ஆஸ் அ பிளேயர் ஆஸ் அ கேமர் அவன் யோசிச்சிருப்பான்ல. ஃபர்ஸ்ட் வீக்ல சௌந்தர்யா உள்ள இருக்காங்க, ரவி சார் எப்படி வெளில போயிருக்கலாம், இல்ல ரஞ்சித் சார் எப்படி போகாம இருக்கலாம், இதை அசஸ் பண்ணிருப்பான்ல. சரி ரவி சார் தான் போயிட்டாரு, செகண்ட் வீக் எப்படி சௌந்தர்யா தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு இந்த அசஸ்மெண்ட்டை 6th வீக்கு இவ்வளவு பெரிய க்ரௌடு இவ்வளவு ஃபார்ம் ஆச்சுன்னா 10th வீக் இது எப்படி இருக்கும், 15th எப்படி இருக்கும்னு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது அவனால. ஈஸியா அவன் ஃபோர்காஸ்ட் பண்ணிருப்பான். ஸோ அந்த ஃபோர்காஸ்ட்லயே அவன் வந்து இனவே சௌந்தர்யாவை நினைச்சு நான் உண்மையிலேயே பயப்படுறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஒருவே தர்ஷிக்கான இன்னொருவே அவன் உண்மையிலேயே வெளியில போற அந்த அந்த பொட்டன்ஷியல் growth-அ வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கலாம். சார் இது நான் எப்படி பாக்குறேன்னா அப்படி இல்லை சார். இவங்க வந்து ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் விஜய் சேதுபதி சார் வாயில இருந்து வரதும் பிக் பாஸோட வாயில இருந்து வர மட்டும்தான் நம்புவேன். ஆடியன்ஸ் கிளாப் பண்றதை வச்சு நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஆடியன்ஸ் கிளாப் பண்றது வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தெளிவா சொல்றாரு சார். அப்படின்னாலும் நான் ஆடியன்ஸ் கிளாப்பை பத்தியே பேசலையே. நான் சொல்றது உள்ள போன ஒரு கண்டஸ்டன்ட் தெளிவா சௌந்தர்யாவுடைய பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் இப்ப வெளியில எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல என்ன நடந்துச்சு, அப்படி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல 3 வீக்ஸ்ல ஒண்ணுமே பண்ணாத ஒரு பிளேயரால எப்படி சஸ்டைன் பண்ண முடியுது. அப்போ இப்ப 7th வீக்ல இருக்கோம், இந்த ப்ரொஜெக்ஷன் 12th வீக்ல எப்படி போகும், 15th வீக்ல எப்படி போகும்னு ஒரு கேமரால, அதுவும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ப்ரெடிக்ட் பண்ணி கேம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், நல்லா பிராக்டிஸ்ல இருக்க ஒரு பிளேயரால திங்க் பண்ண முடியாதா போன சீசன்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டுன்னு சொல்றேன். ஹாய் விஷ்ணு ப்ரோ. ஹலோ ஹாய். ஓ எப்படி இருக்கீங்க? விஷ்ணு, நான் யாரோ உங்களதுல யாரோ விஷ்ணு பிரதர். ஹலோ எப்படி மிஸ்டர் இருக்கீங்க? விஷ்ணு, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க தலைவரே? எங்க ஜாலியா இருக்கேன். அப்புறம் திருப்பி என்ன உள்ள விடுறாங்களா இல்லையா? எனக்கு தெரியலையே. ஆக்சுவலா ஒண்ணு ஹவுஸ்ஃபுல்லா போகுது. அவ்வளவுதான். அதுதான் மினிமம் இன்னொரு 4 டிக்கெட்டை கழட்டாம நடக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல அது இனிமேட்டு கஷ்டம் இல்ல. நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னாலே வெளியில இன்னொரு 9 வாரம் இருக்கு. ஓகேங்களா? இருக்கிற ஒவ்வொரு 2 டிக்கெட் எடுத்தா கூடவே உங்களுக்கு டைம் இது அங்க இருக்கு. அதாவது ஆட்கள் இருக்காங்க கொச்சன்னு. நாங்க 4 பேரா எடுக்கிறோம். இது என்னங்க அநியாயமா இருக்கு? நீங்க வேணா மொத்தமா போட்டு எல்லாத்தையும் கலைச்சு போட்டு புது சீசன் அவனா எடுங்க. அதாவது விஷ்ணு ப்ரோ, ரவி சார் தர்ஷா எல்லாம் திருப்பி உள்ள போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற நேரம் நீங்க இப்படி வந்து சொல்றீங்க. அங்கேயே உள்ள ஆளாதிகம். அதாவது உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், ஒண்ணும் இல்ல, அதேதான் அதே எல்லாருக்கும் கொடுக்குற அல்வா கொடுப்பாங்க. அது சொல்லி இருப்பா பண்ணலாமா இல்ல. ஆனா நான் எந்த பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒண்ணு இவங்க ஸ்ருதிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க we are on the I mean on the list of consideration on the point. நாங்க எனக்கு முதல்ல அது நடந்து அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருந்திருந்ததுன்னா இந்த வீக்ல 2 போயிருக்கும். இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா அது அடுத்த வீக்குக்கு 2 நினைச்சிட்டு இருக்கேன். நான் நினைச்சிட்டு அடுத்த வீக்குக்கு 2 போவோம். அடுத்த வீக் 2 போவோம். கன்சிக்யூட்டிவா போணும். அட்லீஸ்ட் மிட் வீக் எவிக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தாதான் நடக்கும். எனக்கு இன்னொரு தாட்டும் இருக்கு. உங்க சீசனை வச்சு உங்க சீசனும் கிட்டத்தட்ட பை த டைம் 50th டேஸ் வரும்பொழுது நீங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் கண்டஸ்டன்ட் வந்து 12ல இருந்தீங்க, 12-13ல இருந்தீங்க. சரிங்களா? 2 பேரை விட்டு உள்ள விட்டாங்க. அதனால திருப்பி வந்ததுக்கு அதுக்கப்புறம் அனன்யாவையும் விஜய் அனுப்பிச்சாங்க. சரியா? கரெக்ட். ஆமா. சோ நான் போற பெர்ஸ்பெக்டிவ்ல இத சொல்லல, இல்ல போறனா இல்லையான்னு எனக்கும் தெரியல. இல்ல யாருக்கா இப்ப இன் கேஸ் இருந்தா கூட ப்ராபபிலிட்டியா ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீக் டிசம்பருக்கு முன்னாடி இருக்காதுன்றது என்னோட தாட். இல்ல சார், இந்த சீசன் என்னால இந்த சீசனே எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என்னன்னா இந்த சீசன் கண்டஸ்டன்ட் தான் சேஃப்னு பார்த்தேன். ஆனா சேனலே சேஃபா தான் இருக்கு. ஆமா ரொம்ப சேஃபா இருக்காங்க. அதனால அது எனக்கு அதாவது இந்த ஷோல இருந்து எந்த அவுட்கமுமே வரல. அதாவது ஒரு ஹைப்பான மொமெண்டம் எதுவுமே கிரியேட் ஆகல.
இதுலயே ஓகே வந்து இவங்க வின் பண்ணிருப்பாங்க, அவங்க வின் பண்ணிருப்பாங்க நம்ம சொல்றோம்ல. ஆனா ஒரு ஆ பெருசா நீங்க யாருக்கு சொல்லுவீங்க? ஒரு பயங்கரமான கரெக்ட் செம பிளேயர் அடிச்சு அடிச்சு துவம்சம் பண்றாங்க பாரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது ஒரு ஃபைட் இருக்கணும்ல. ஒரு ஈக்குவலா ஒரு வில்லன் இருக்கணும். அந்த அளவுக்கு அட்டாக் பண்ற அளவுக்கு ஒருத்தன் ஆப்போனன்ட்ல இருக்கணும். இப்படி இருந்தாதான் அது கேம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒரு வாரம் அவன் மிஸ்டேக் பண்ணுவான், செகண்ட் வீக் இவன் மிஸ்டேக் பண்ணுவான், இப்படி போகும் கேம், இப்படி இருக்கும். ஆனா இந்த சீசன் எனக்கு புரியவே இல்லை என்ன நடக்குதுன்னு. பட் இல்ல விஷ்ணு பிரதர், டாம் பேசுறேன். நீங்க வந்து சொல்லுங்க. சௌந்தர்யா அவங்க உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும், இவ்ளோ பேர் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அவங்க இல்ல இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப ரவி சாருமே பாருங்க, அவர் இங்க இருக்காரு. நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ணிருக்க மாட்டோம் அவர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த இப்படி ஒரு நடக்கும்னு. ஓகேங்களா? பிகாஸ் அதுதான் மேட்டர். இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். ஓகேங்களா? அங்க உள்ளக்கு போய் ஒரு கேம் பிளேயோட போயிருப்பாங்க. அது எப்படி ஒண்ணு ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அது மக்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கல எதுவுமே சொல்லவே முடியாது. இன்னைக்கு ராணவன் ஒருத்தர் இருந்தாரு. நீங்க 24 ஹவர்ஸ்ல கூட நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல வரும்போது நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. செகண்ட் வீக்லயுமே நீ பெருசா பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா ஒன் டேல பாத்தீங்கன்னா ராணவ் அப்படி பேசுறாங்கல்ல. சோ இந்த மொமெண்டம் எப்படி வேணா மாறும். அதுதான் இந்த 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 ஷோ பொறுத்த வரைக்கும். நீங்க என்னதான் பிளான் பண்ணிட்டு போனாலுமே உங்களோட ஸ்கிரிப்ட் படி அது நடக்கவே நடக்காது. மேபி அங்கங்க ஏதோ ஒரு வீக்ல ஒர்க் அவுட் ஆகும், பட் நாட் ஆல் த டைம். அண்ட் சோஃபார் நாங்க ரவி சார் கிட்ட, அப்புறமேட்டு சுரேஷ் சாத்தா வந்து ரெகுலரா ஸ்பேசஸ் வருவாரு, அவர்கிட்டலாம் ஆமா. கேட்போம். ஸோ இந்த சீசன் வந்து கம்ப்ளீட்லி அட்டர் ஃபிளாப் அப்படின்றது வந்து ஆடியன்ஸோட ஒரு வெளிப்படையான ஒரு ஆமா கருத்து, கம்ப்ளீட்டான கருத்து. உண்மைதான். எல்லாருமே வந்து ஒஸ்ட்னு சொல்றாங்க. இதுல இல்லப்பா இவங்க மட்டும் ஓகேவா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாய்ஸ் டீம்ல ஒரு 2 பேர் யார் சொல்லுவீங்க? கேர்ள்ஸ் டீம்ல ஒரு 2 பேர் யார் சொல்லுவீங்க? எனக்கு இந்த சீசன் எல்லாருமே சேஃபா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. எனக்கு இன்னொன்னு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. லைக் இந்த சீசன் ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆனா பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மேபி தெரியல, ரவி சார் இது பண்ணுவாரான்னு தெரியல. அவர் உள்ள விட்டா சார் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ரவி சார்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஐயோ இருக்காரா? ஐயா, ஆமா. நான் இல்ல இங்க இல்ல பாருங்க, இது இவருக்கு ஒரு இதை கேள்வி நான் வச்சா இவர் உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுட்டா அப்படி. ஆமா இல்ல இது ஏன்னா இது கேட்டா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு. ஏன்னா பிகாஸ் இவருக்கு வந்து வெளியில இருந்து பாத்துறாரு, உள்ள இருந்து பாத்துறாரு. இவர் 6 சீசனாவுமே ரிவ்யூவும் பண்ணிருக்காரு, 6-7 சீசனா. ஓகேங்களா சார்? நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா எதெல்லாம் நீங்க கிராக் பண்ற இதுல வச்சிருவீங்க? யாரெல்லாம் கிராக் பண்ணுவீங்க? ஓகே இவனை இப்படி அடிப்பேன், இவனை இப்படி அடிப்பேன். இது இந்த ஒரு கிராக் மூமெண்ட் இருக்குல்ல, ஒரு பயங்கரமான ஒரு இதெல்லாம் வந்து சரியான ஒரு சீனா இருக்கும் அப்படின்னா எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? ஓகே சரி, அப்படி ஒரு ஆப்ஷன் அமைஞ்சால், உள்ள போறதுக்கான ஆப்ஷன் அமைஞ்சால் 2 விஷயம். இப்ப வந்து சோ ஃபார் மீ கேம் இஸ் ஆன். அதாவது எனக்கும் கப்புக்கு அப்ப எலிஜிபிள் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி அதை நான் காயினா எடுத்துட்டேன்னா என்னுடைய கேமை வந்து ஒருத்தன் ஃபேட் அவுட்ல இருந்து அவன் கிட்ட இருந்து அந்த கேமை என் பக்கம் திருப்பிடுவேன். நான் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேமா இருக்கும். அது வந்து முத்துக்கிட்ட இருந்து என் பக்கம் திருப்புவேன். நம்பர் 1. 2வது ஏன்னா நான் பார்த்துட்டேன், அதனால எனக்கு அது வேணும். 2வது இந்த விஷால் இந்த டீம் இருக்குல்ல, இந்த சோ கால்டு டெமோக்ராட்டிக் டீம், இந்த டீமுக்கு வந்து இந்த டிப்ளமேட்டிக்காவே இல்லாம இந்த டீமோடைய பொட்டன்ஷியல் வீக்னஸ வந்து ஆன் கிரவுட் உடைப்பேன். செகண்ட் ஆன் கிரவுண்ட், அதாவது இந்த எக்ஸாக்டா ஒவ்வொருத்தரோட தப்பு இருக்குல்ல, இந்த தப்புனால எவ்வளவு நேரம் நீங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நேரம் தப்பிக்க முடியும், இப்ப எவ்வளவு நாள் நம்மளால அணியாவும் விளையாட முடியும், எவ்வளவு நாள் அணின்ற பேர்ல இண்டிவிஜுவல் கேம் ஆட முடியும்ன்றத வந்து ஃபர்ஸ்ட் இந்த லேயர் ஆஃப் ஒர்க்கை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். 2வது இண்டிவிஜுவலாவே இப்போ ஆப்போசிஷன் சைட்ல இருந்து ஆடிட்டு இருக்காங்கல்ல, ஆனந்தி, ஜாக்லின், சௌந்தர்யா, இதுல யாரு நான் நினைக்கக்கூடிய, இன்க்ளூடிங் மஞ்சரி, யார் நான் நினைக்கக்கூடிய அந்த 5 பிளேயருக்கு பொட்டன்ஷியலான அந்த இது இருக்கோ, அவங்க 5 பேர் கூட மட்டும் என்னுடைய என்கேஜ்மெண்ட் ஆஃப் கேமை ஜாஸ்தி ஆக்கிப்பேன். இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இந்த கேமோட என்கேஜ்மெண்ட் தான் பாயிண்ட். இப்ப மக்கள் ரிலேட்டபிளா அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்வி எல்லாம் இப்ப என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற கேள்விகள்.
அத கார்னர் பண்ணி கேமை கொண்டு போவேன். ஓகே.